இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க. பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க. எனக்கு இன்னும் பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க. எனக்கு இன்னும் கேந்திரிய வித்யாலயா அவர்களின் பாடத்திட்டத்தை நடத்துகிற தனியார் பள்ளிகளில் தான் இந்தி 3வது மொழி என்கிற பெயரில் சொல்லித்தரப்படுகிறது. இந்தியை திணிப்பது மாநில அரசு. தான் நடத்தும் ப்ளூ ஸ்டார் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமும் வெளி உலகுக்கு தெரிந்துவிட்டதை அண்ணாமலை போட்டு உடைத்து விட்டார் என்று பதட்டத்தில் இருந்த திருமாவளவன் அதை அவசரமாக போய் தனது கரஸ்பாண்டன்ட் போஸ்டில் இருந்து விலகி கொண்டு இன்னொருவரை அதில் அமர்த்திவிட்டு இப்போது ப்ளூ சட்டையிலிருந்து ரோஸ் சட்டைக்கு மாறி வந்து இப்போ அண்ணாமலையிடம் திரும்ப அடி வாங்கிய திருமாவளவன் அவர்களை ஆனால் இப்போது கொஞ்சம் அண்ணாமலை அவர்கள் கடுமையாக தான் சாடி உள்ளார். பச்சோந்தி பன்னாடை என்று கடுமையாக சாடி உள்ளார். மாநில அரசா ஒன்றிய அரசா என்பதை இதிலிருந்து அவர்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். பாஜகவை சார்ந்தவர்களே அந்த பள்ளிகளை மூடச் சொல்லலாம், அல்லது அந்த பள்ளிகளில் இந்தியை கற்றுத்தர கூடாது என்று சொல்லலாம். அண்ணாமலை போன்றவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இருக்குமேயானால் சிபிஎஸ்இ பள்ளிகளை மூடச் சொல்லி அவர் போராட்டம் நடத்துறார். சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு தெரியாதுன்னு அவர் அழகா சிபிஎஸ்இ பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா? திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும்? நீங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னே அந்த பெல்ட் அடிச்சாரு. அது வந்துப்பா, அது போய்ப்பா. அது எப்படின்னா என்னை கேட்காமே ஒரு போட்டோவை போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, எப்படின்னா உங்களை கேட்காம போட்டோ போடுவாங்க? இல்லப்பா அங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல என் போட்டோவை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, அண்ணே பாருங்க அண்ணே, நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிருக்கீங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. அது இல்லப்பா, 2 குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க. பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக 3வது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும். எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவா இருக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் திருமாவளவன் அவர்கள் சவால் வர்றாரு. சிபிஎஸ்இ ஸ்கூலை மூட அண்ணாமலை தயாரா என்பது சிபிஎஸ்இ ஸ்கூலை அண்ணாமலை நடத்துகிற மாதிரி இவர் நடத்துறது இவர் தான் மூடணும். முதல்ல இந்த சாராயில் திமுககாரன் பேசுவாங்கள்ல, சாராய ஆலையிலேருந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிவிட்டு சாராயத்தை ஒழிக்க நாங்கள் தயார், எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் தயார் சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அதே போல் இப்போ திரும்ப உருட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. திரும்ப இப்போ கொஞ்சம் பதட்டத்தில் பயத்தில் தான் இருக்கிறாப்புல. ஏன்னா ஸ்கூல் நடத்துறது எல்லாம் தெரிஞ்சு போனோன்னு நம்ம ஸ்கூல் நடத்துகிறோம், எவனும் வந்து சேர மாட்டானுன்றது முடிவாயிடுச்சு. எவன் வந்து சேருவான்னு தெரியல. திருமாவளவன் ஸ்கூல்னால் எவனும் வந்து படிக்க வருவான்லாம் வரமாட்டான்லாம் தெரியும். போட்ட முதலீடு 50 தான்.